உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் தான் உலகில் அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட மனிதர் ஆவார். எல்லா சமூக வலைத்தளங்களையும் சேர்த்து உலகத்திலேயே அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட பிரபலம் அவர். 1 பில்லியன் ஃபாலோவர்கள் கொண்டுள்ளார். ரொனால்டோ அவர்கள் 5 நாட்களுக்கு முன்னால் ஒரு பெரிய பிரபலத்துடன் பேட்டி காணப்போகிறேன் என்று சொன்னார். எல்லோரும் அந்த பெரிய பிரபலம் லியோனல் மெஸ்ஸி என்று நினைத்த போது பெரிய ஒரு ட்விஸ்டாக அது மிஸ்டர் பீஸ்ட் என்று தெரிய வந்தது. அதை ஒட்டி அவர்களின் பேட்டி நேற்று கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்களின் யூடியூப் சேனலில் வெளியே வந்தது. இந்த வீடியோவில் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை பார்ப்போம். பொதுவாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் வரும் பேட்டிகள் எல்லாம் எல்லோரும் அவரை கேள்வி கேட்பாங்க. ஆனால் இந்த பேட்டியில கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்களே மிஸ்டர் பீஸ்ட்டை இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு மிஸ்டர் பீஸ்ட் என்ன பெரிய ஆளா என்று நிறைய பேர் கேட்பார்கள். அதுக்கு முதல்ல மிஸ்டர் பீஸ்ட் யாரு? உலகத்திலேயே அதிக யூடியூப் ஃபாலோவர்ஸ் கொண்ட சேனல் வச்சிருக்கிறது தான் மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள். அவரது பெயர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் டொனால்ட்சன் ஆகும். 26 வயதே ஆகிற அவர் 11 வயதிலிருந்து யூடியூப் கண்டென்ட் போட ஆரம்பிச்சிருக்காரு. 15 வருஷமா யூடியூப் கண்டென்ட் போட்ட பிறகு இப்போ ரொனால்டோ இவரை ஏன் பேட்டி காண வேண்டும்? இவரிடமிருந்து யூடியூப் புத்திகளை கற்றுக்கொள்ளதான் ரொனால்டோ அவர்கள் இவரின் பேட்டியை காண்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது. இதை பார்க்கும்போது ரொனால்டோ அவர்களின் கத்துக்கிற ஆர்வம் நிகழ வைக்குது. சரி, பேட்டியில் என்ன நடந்தது? முதல்ல 2 பேரும் அவங்களோட ஃபாலோவர்களை பத்தி பேசுறாங்க. ரொனால்டோ அவர்களின் யூடியூப் சேனல் ஒரே மாதத்தில் 6 கோடி ஃபாலோவர்ஸ் தொட்டதை நினைத்து அசந்து போயிருக்கிறார் மிஸ்டர் பீஸ்ட். அப்போ ரொனால்டோ அவர்கள் பீஸ்டிடம் உங்கள் சேனல்ல 6 கோடி பேர் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டதற்கு மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் 11 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாரு. அப்போது சிரித்துக்கொண்டே ரொனால்டோ அவர்கள் நான் உங்களை ஃபாலோவர்ஸ் கணக்கில் தோக்கடிச்சிருவனா என்று கேட்ட கேள்விக்கு பீஸ்ட் அவர்களும் சிரித்துக்கொண்டே இல்லை, நாங்கள் தான் முதலில் இருப்போம் என்று சொல்கிறார். அதற்கு ரொனால்டோவும் பெருந்தன்மையுடன் அந்த இடம் எப்பொழுதுமே உங்களதுதான் என்று சொல்கிறார். அதற்கு பின் மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் ரொனால்டோ அவர்களுக்கு சில யூடியூப் யுக்திகளை சொல்கிறார். முதலில் கால்பந்து வீரர்களுடன் சேர்ந்து ரொனால்டோ வீடியோ போட வேண்டும். 2, ரொனால்டோ அவர்கள் கால்பந்து ஆட்டம் ஒன்று முடிந்த பின் ஒரு 5 நிமிடம் லைவ் வந்து ஆட்டத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். 3, ரொனால்டோ அவர்களின் டாப் 10 கோல்களுக்கு அவர் ரியாக்ட் செய்ய வேண்டும். மற்றும் 4, ரொனால்டோ அவர்கள் கமர்ஷியல் ஃபிளைட்ல முகமுடி அணிந்து போய் அங்க ஃபிளைட்ல அதை திறந்தா இந்த ஐடியாக்களுக்கு பிறகு ரொனால்டோ அவர்கள் தம்ப்நெயில் எப்படி உருவாக்கணும்னு சில டிப்ஸ் கொடுக்கிறார். 1, ரொனால்டோ அவர்களின் முகத்தை எல்லா தம்ப்நெயில்களிலும் பொருத்த வேண்டும். 2, வாய்கள் திறக்கக்கூடாது. 3, HD போட்டோஸ் பயன்படுத்த வேண்டும். 4, முகபாவங்கள் சரியாக இருக்க வேண்டும். அதற்கு பின் ரொனால்டோ அவர்கள் மிஸ்டர் பீஸ்டிடம் அவருக்கு அதிக ஃபாலோவர்ஸ் எந்த நாட்டில் உள்ளார்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு பீஸ்ட் அவர்கள் தென் அமெரிக்க நாடுகள் என்று சொல்கிறார். பின்னர் ரொனால்டோ அவர்கள் மிஸ்டர் பீஸ்டிடம் நீங்கள் செய்த சுவாரஸ்யமான வீடியோக்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்வதற்கு பீஸ்ட் அவர்கள் ஒருமுறை 7 நாட்களுக்கு சவப்பெட்டியில் இருந்ததும் அந்த வீடியோவை பற்றி கூறினார். பின்னர் மிஸ்டர் பீஸ்ட் அதிகமாக கஷ்டப்பட்ட வீடியோ எது என்ற கேள்விக்கு ஒரு முறை 7 நாட்களுக்கு தன்னை எந்தவித வசதியும் இல்லாமல் வெள்ளை அறைக்குள் பூட்டி வைத்துக் கொண்டதுதான் அவர் மிகவும் கஷ்டப்பட்ட வீடியோ என்று சொல்கிறார். பின்னர் அவரது யூடியூப் வீடியோகளில் எந்த வீடியோக்கு அதிகப்படியான வியூ போனது என்ற கேள்விக்கு அதற்கு ஒரு முறை ஆன்லைனில் மிஸ்டர் பீஸ்ட் ஸ்குவிட் கேம் நடத்தியதற்கு 500 மில்லியன் மக்களுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த வீடியோவை பார்த்தார்கள் என்றும் உலகத்தில் 4% மக்கள் அந்த வீடியோவை பார்த்துள்ளார் என்றும் பகிர்ந்து கொண்டார். பின்னர் பீஸ்ட் அவர்களின் எந்த வீடியோ மிக வேகமாக வைரலானது என்ற கேள்விக்கு ஒரு முறை அனைத்து புகழ்பெற்ற யூடியூபர்களையும் கூப்பிட்டு ஒரு கண்ணாடி அறைக்குள் செலுத்தி அதில் யார் அதிக நேரம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு $5 லட்சம் பரிசு என்று அறிவித்த வீடியோ ஒரே நாளில் 8 கோடி பேர் பார்த்தார்கள் என்று சொல்கிறார். அதற்கு பின் மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் ரொனால்டோவிடம் நீங்கள் பல தொழில்கள் நடத்துகிறீர்கள், ஏன் தண்ணீர் கேன் கம்பெனி நடத்துகிறீர்கள் என்று கேட்டதற்கு ரொனால்டோ அவர்கள் எந்த ஒரு பொருள் ஆரோக்கியம் அத்தியாவசியம் சார்ந்ததாக இருந்தாலும் நான் அதற்கு சப்போர்ட் பண்ணி தொழில் தொடங்குவேன் என்று கூறுகிறார். இதன் மூலம் பிசினஸ் செய்வது வேல்யூ கொடுக்கதான் என்று புரிகிறது. கடைசியில் மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் ரொனால்டோ அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தால் அவரை சவுதி லீகில் விளையாடும் கால்பந்து ஆட்டத்திற்கு விருந்தினராக அழைப்பு விடுக்கிறார் ரொனால்டோ அவர்கள். கடைசியில் இருவரும் சேர்ந்து ஒரு பெரிய யூடியூப் வீடியோ கொலாபரேஷன் செய்ய வேண்டும் என்றும் பேசிக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி பேட்டிகள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. இதே போல் மற்ற பேட்டிகளை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி.